Hi guys, இந்த வீடியோவில் width and height ப்ராப்பர்ட்டினா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் h1 tag ஓப்பன் பண்ணிக்கிறேன். h1 tagக்குள்ளார தமிழ் டெவலப்பர் ஸ்டூடெண்ட் எழுதிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த h1ன்ற எலமெண்ட்டை நான் பேக்ரவுண்ட் கலர் மூலமாக ஸ்டைல் கொடுக்குறேன். ஓகேவா? பேக்ரவுண்ட் கலர் ப்ராப்பர்ட்டி இதுக்குள்ளே கலர் மட்டும் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் என்னோட லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு 5500 ரிப்போர்ட் நம்பரில். ஓகே, ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுறேன். தமிழ் டெவலப்பர் ஸ்டூடியோ நம்ம டெக்ஸ்ட்டு h1 tagல வந்திருக்கு. பட் பேக்ரவுண்ட் கலர் எப்படி வந்திருக்குன்னா பாருங்கள், டெக்ஸ்ட் எவ்வளோ தூரம் தான் இருக்குது. டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் பேக்ரவுண்ட் கலர் வராமல் மற்ற எல்லா இடத்துலையும் பேக்ரவுண்ட் கலர் வந்துருக்கு. பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் எவ்வளோ தான் இருக்குது, பட் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் வந்திருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடாது. ஓகேவா? அந்த மாதிரி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வித்துன்ற ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? இப்போ வித்து. ஓகேவா? வித்து இப்போ வித்து டிஃபால்ட்டாக என்ன இருக்குன்னா டிஃபால்ட்டாக 100% இருக்கும். ஓகேவா? இப்போ நான் அதை 50% மாற்றினேன். ஓகேவா? 50%. ஓகே, இப்போ பாருங்கள் உங்களோட ஸ்க்ரீன்லேருந்து அப்படியே கரெக்டாக பாதி வந்துடும். ஓகேவா? இது பெர்சன்டேஜ் 25 கொடுத்தா எவ்வளோ தூரம் வரும், 75 கொடுத்தா இங்கே வரும், 100% அது டிஃபால்ட்டாக 100ல் தான் இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நான் பெர்சன்டேஜ் கொடுத்து மாற்றிக்கலாம். ஓகேவா? அதேமாதிரி அப்படி இல்லைனா நான் பிக்சல்லையும் கொடுக்கலாம். ஓகேவா? உதாரணத்துக்கு ஒரு 500 பிக்சல். ஓகேவா? ஓகே ஓகே ரொம்ப அதிகமாக இருக்குது போல் 500. ஓகே சாரி 500% கொடுத்துட்டேன். சாரி பிக்சல். ஓகே 500 ஓகே 500 பிக்சல். ஓகேவா? கரெக்டாக இருக்கா? ஓகே, இப்போ நான் வந்து ஏன் 500 கொடுத்தேன்னா உங்களுக்கு பார்க்க நல்லாயிருக்கும். ஓகேவா? அதனால தான் 500 கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா ஹைட்டுன்ற ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஹைட்டு வந்து என்ன கொடுக்க போகிறேன்னா ஒரு அதே தான் ஒரு 300 பிக்சல் வச்சுக்கலாமா? கரெக்ட், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. 300. ஓகேவா? 300 வந்துடுச்சு. இதில் என்ன பண்ண போகிறேன்னா நான் பேடிங் கொடுக்கலான்னு இருக்கேன். ஓகேவா? பேடிங் 4 பக்கமும் வரும். பட் பேடிங் வரும்போது வித் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகும். ஓகேவா? அது எப்படி நம்ம சரி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. பேடிங் வந்து ஒரு 50 பிக்சல் கொடுக்குறோம். ஓகேவா? 50 பிக்சல். ஓகே, பாருங்கள் இங்கே இருந்துருது. ஓகேவா? பேடிங் இப்போ டெக்ஸ்ட் மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் இங்கே இருந்தால் டெக்ஸ்ட் இங்கே மூவ்மெண்ட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம வித் வந்து இங்கே தான் கொடுத்துருந்தோம், பட் மூவ்மெண்ட் ஆகுது. பார்த்தீங்களா? இப்போ இன்னும் நல்லா புரிய வைக்கணும்னா நான் இதை பெர்சன்டேஜாக கொடுக்குறேன். ஓகேவா? 50% கொடுத்தாலும் உங்களுக்கு என்ன ப்ரௌசர் வந்து பாதியாக தானே இருக்கணும் ஸ்க்ரீன், பட் எக்ஸ்ட்ரா போகுது. பார்த்தீங்களா? அந்த 50 பிக்சல்னால. ஓகேவா? அது எப்படி கட்டுப்படுத்துன்னு பார்க்குறேன். ஓகே வாங்க. அதுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா பாக்ஸ் ஐஃபன் சைசிங். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியில் பார்டர் பாக்ஸ்ன்னு கொடுத்தா போதும். ஓகேவா? நம்ம கரெக்டாக வந்துடும் அவுட்புட். கரெக்டாக இங்கே பாருங்கள், இப்போ பாதி வந்துச்சு. பார்த்தீங்களா? திரும்பி ஒரு தடவை நான் காட்டுறேன். பாருங்கள் 50 பிக்சல் 50 பிக்சல் பேடிங், மேலே 50 பிக்சல் பேடிங், இங்கே மேலே 50 பிக்சல் பேடிங். ஓகேவா? ஏன்னா பேடிங் அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து அது மூலமாக வந்துச்சு. பட் இதை கொடுத்ததுனால மட்டும்தான் அந்த பேடிங் வந்து வெளில போகலை. ஓகேவா? பட் எக்ஸ்டென்ட் ஆகலை. ஓகேவா? பேடிங் கொடுத்தீங்கன்னா இருந்தாலும் எக்ஸ்டென்ட் ஆகும். நம்ம வித் ப்ராப்பர்ட்டி கொடுத்து இருந்தும் நம்ம பேடிங் கொடுத்தோம்னா எக்ஸ்டென்ட் ஆகும். ஓகேவா? இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல 500 பிக்சல் இருந்துச்சுன்னா நம்ம பேடிங் 50 பிக்சல் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 550 பிக்சலாக இருக்கும். ஓகேவா? அதுதான் சொல்ல வரேன். ஓகேவா? அந்த 550 இல்லாமல் கரெக்டாக பண்ணுறது இந்த ப்ராப்பர்ட்டி தான். ஓகேவா? இந்த ப்ராப்பர்ட்டியை நான் கமெண்ட் அவுட் பண்ணுறேன். கமெண்ட் அவுட் பண்ணிவிட்டு இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சா இந்த இடத்துல இருந்து? ஓகேவா? அப்போனா அந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணுதுன்னா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் தடுக்குது. ஓகேவா? அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கரெக்டாக ஹைட்டையும் வித்தையும் மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? அதுதான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ கைஸ்.